அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் இனிமையானமான சந்தோஷமான இந்த நாளினுடைய வணக்கங்கள். இந்த காணொலி கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான காணொலி. தயவு செய்து மேலே தள்ளாமல் இந்த காணொலியை கொஞ்சம் அவதானமாக கேளுங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்தியாவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் சம்பாதிக்கலாமான்னு யோசிக்கிற போது சம்பாதித்தான் அந்த பெண்மணி காட்டியிருக்காங்க. என்ன காணொலி என்று சொன்னால் 2022 தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு பஸ் வந்திருக்கிறது. இந்த பெண்மணி ஆஃபீஸ்க்கு போவதற்காக அந்த பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. அவர் ஏறின பிற்பாடு அவர் உட்கார்ந்திருந்த சீட்டில் ஒரு பூச்சி கடித்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு பூச்சி கடித்திருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு பூச்சி கடிச்சிச்சுன்னு சொன்னால் அப்படியே கசக்கி வீசி விட்டு இல்லைன்னா தட்டி விட்டு நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம். இந்த பெண்மணி அப்படி இல்லை. என்ன செய்திருக்காங்கன்னு தெரியுமா? இந்த பெண்மணி நான் உட்கார்ந்திருந்த சீட்டில் ஒரு பூச்சி கடித்திருக்கிறது. அதனால் என்னுடைய ஆஃபீஸ்க்கு சரியான டைமுக்கு என்னால் போக முடியவில்லை. அதனால் நான் இதுக்கு மருந்தும் எடுத்திருக்கிறேன். அதனால் என்னுடைய நேரமும் என்னுடைய செலவும் தான் போயிருக்குது என்று சொல்லி பஸ்ஸினுடைய உரிமையாளர் மீதும் அவருடைய கண்டக்டர் மீதும் 2022 இந்த பெண்மணி வழக்கு பதிவிட்டிருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், ஒரு 3 நாளுக்கு பிற்படாகத்தான் இந்த வழக்கு இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2025 பாருங்கள், 3 வருடத்துக்கு பிற்பதாக இந்த வழக்கு யோசித்துக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஒரு 3 நாளுக்கு எடுக்காமல் தான் இந்த வழக்கு இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், பஸ்ஸினுடைய உரிமையாளரிடமிருந்து 4 லட்சத்தை இந்த பெண்மணிக்கு வழங்கியிருக்காங்க. 4 லட்சத்தை இந்த பெண்மணிக்கு இப்பொழுது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்போ 2022 போட்ட வழக்குக்கு ஒரு பூச்சி கடிச்சனால அந்த பெண்மணி வழக்கு போட்டனால இப்போ பாருங்கள் 3 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பெண்மணி பூச்சி கடிச்சனால தான் எனக்கு ஆஃபீஸ்க்கு போக முடியலை, டைமுக்கு எனக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போக முடியலன்னு சொல்லி வழக்கு போட்டது இப்போ எடுத்துக்கொண்டு அந்த பஸ்ஸினுடைய உரிமையாளரிடமிருந்து இப்பொழுது 4 லட்சத்தை சம்பாதித்திருக்காங்க அந்த பெண்மணி. யோசித்து பாருங்கள், நம்மலாம் என்ன செய்வோம், ஒரு பூச்சி கடிச்சிச்சுன்னு சொன்னாலே அப்படி கசக்கிட்டு பேசாரில் போயிடுவோம். ஆனால் நிச்சயமாக அந்த பெண்மணியை நம்ம பாராட்டியாக வேணும். 3 வருஷம் வெயிட் பண்ணி 4 லட்சத்தை அந்த பஸ்ஸினுடைய உரிமையாளரிடமிருந்து வாங்கியிருக்கா என்று யோசிக்கிற போது யோசிக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. ஆனால் உண்மை சம்பவம் உங்களுக்கு சமூக வலைத்தளத்தில் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை பார்க்க தெரியாதவர்களுக்கு இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுது. ஒரு சுவாரஸ்யமான காணொலியும் கூட தான். ஆனால் இப்படியெல்லாம் சம்பாதிக்காமல் தான் நம்ம எங்கேயோ இருக்கக்கூடியவங்க தான் பரவாயில்ல, என்ன பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரி உறவுகளை, இந்த காணொலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத இந்த வீடியோக்களை இப்போவே கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. என்ன பிடிச்சாங்களா நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அழகான கையில் ஒரு ஹார்ட் ஒன்று கொடுத்துட்டு போங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு கடந்த வணக்கங்கள் கூறி விடைபெறும் என்னாலும் பிரியங்களுடன் ஹரிகரன் ராஜா. வணக்கம் நேயர்களே, போயிட்டு வாரன்.